வணக்கம். வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விக்ரம். இந்த நிகழ்ச்சியில் +2 பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறுவது எப்படி என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார்கள் ஆசிரியர்கள், அனுபவமிக்க ஆசிரியர்கள். மாணவனுடைய கேள்விகளுக்கு அவருடைய பதில்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சியில் +2 தேர்வில், அதுவும் குறிப்பாக வணிகவியல் மற்றும் கணக்கு பதிவியல், காமர்ஸ் மற்றும் அக்கவுண்டன்சி தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறுவது எப்படி என்பது பற்றி விளக்கம் அளிக்க காத்திருக்கிறார் அனுபவமிக்க வணிகவியல் ஆசிரியர் திரு யுவராஜ். வணக்கம் சார். வணக்கம். மாணவர்கள் தங்களுடைய கேள்விகளை திரு யுவராஜ் அவர்களிடம் கேட்கலாம். என்னுடைய கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ 30 மார்க் அப்படிங்கிறது 1 மார்க்ஸ்க்கு மட்டும் கொடுத்திருக்காங்க இந்த எக்ஸாம்ல. அதுவும் குறிப்பா fill in the blanks அப்படிங்கிறது 15 क्वेश्चंस இருக்கு. சூஸ் த பெஸ்ட் கூட நம்ம எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். பட் 15 fill in the blanks எப்படி நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும், எந்த இடத்துல சப்ஜெக்ட்ல எந்த இடத்துல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணா இந்த 15 மார்க்ஸ் அப்படியே வாங்கலாம்? கணக்கு பதிவுகளை பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏல 30 ஒரு மதிப்பெண் வினாக்கள் வருது. இதுல வந்து முதல்ல ஒரு 15 கோடிட்ட இடமாகவும் அடுத்த 15 சரியான விடைகளாகவும் கேட்கப்படுகிறது. இந்த ஃபர்ஸ்ட் கோடிட்ட இடங்கள் வந்து நம்ம சம்ஸ வந்து அழகா கரெக்டா போட்டோம்னாவே அதை வச்சே நம்ம வந்து இந்த ஃபில்லிங் தி பிளாங்க்ஸை ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்ல புக் பேக் கொஸ்டின் வந்து நம்ம ஃபுல் தரவா போட்டுட்டா நம்ம 30 மதிப்பெண் முழுமையாக பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி இப்போ இந்த 5 மார்க்ஸ் கொஸ்டின் 5 மார்க்ஸ்ல இப்போ எனக்கு சம்ஸ்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா தியரி வச்சே நான் இந்த 5 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 31ல இருந்து 45 வரைக்கும், அது 44 வரைக்கும் 14 கொஸ்டின் கேட்கப்படும். இந்த 14 கொஸ்டின்ல 7 சம்ஸாவும் 7 தியரிட்டிகளாகவும் கேட்க முடியும். இந்த 7 தியரிட்டிகளை அட்டெண்ட் பண்ணாவே நம்மளுக்கு ஒவ்வொரு பாடத்திலும் ஒவ்வொரு கொஸ்டின் வரும். அதுவே நம்மளுக்கு வந்து பாதி மதிப்பெண் மேல எடுக்கிறது வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த சம்ஸ் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, இது புத்தகத்தினுடைய ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய क्वेश्चंसா வருமா, இல்ல புத்தகத்துல ஃபுல்லா படிச்சாதான் அதை அட்டெண்ட் பண்ண முடியும்? இல்ல, புக் ப்ளூ பிரிண்ட் பிரகாரம் வந்து குறிப்பிட்ட எடுத்துக்காட்டுகளும் அல்லது வந்து புக் பேக் இருக்கிற கொஸ்டின் மட்டுமே பார்த்தா போதும். வேற எதுவும் புதுசா பார்க்க வேண்டிய விஷயம் இல்ல. பொதுவாகவே இப்போ காமர்ஸ் அண்ட் அக்கவுண்டன்சி அப்படின்னு பார்க்கும்போது எந்தெந்த சாப்டர்ஸ்ல அதிகமா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும்? எல்லா சாப்டருமே வந்து கான்சென்ட்ரேட் பண்றது பெஸ்ட். ஏன்னா வந்து எல்லாமே வந்து ஃபியூச்சர்ல ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். சென்டம் எடுக்கணும்னு அப்படி எதிர்பார்க்கணும்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வால்யூம் மட்டுமே ஒரு 150 மதிப்பெண் மேல இருக்கும். செகண்ட் வால்யூம்ல லாஸ்ட் பாடம் மட்டுமே பார்த்தா போதும். ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இப்ப 5 சாப்டர்ஸ் இருக்கு, 5 யூனிட்ஸ் இருக்கு. இப்ப அந்த 5 யூனிட்ஸை கவர் பண்ணா எவ்வளவு மதிப்பு? 140க்கு மேல எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, முழுமையாகவே எடுக்கலாம். செகண்ட் வால்யூம்ல வந்து லாஸ்ட் பாடம் எடுத்தாலும் நம்ம சென்டம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக. இப்ப ஒரு மாணவர் இணைப்புல இருக்கார், சென்னையில இருந்து திரு கணேஷ்குமார். வணக்கம் திரு கணேஷ்குமார், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். திரு கணேஷ்குமார் கேட்கிறதா? ஹலோ, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். சொல்லுங்க. 8 வருஷம் கொஸ்டின் பேப்பர் படிச்சா போதுமா சார்? கண்டிப்பா போதும்பா. கண்டிப்பா. இந்த பாட புத்தகம் வந்து 2005 நடைமுறைக்கு வந்து 2006ல இருந்து ஒவ்வொரு பொது தேர்வும் நடந்து வருது. இந்த கடந்த கால வினாத்தாள்களை பார்த்தாவே வந்து முழுமையான மதிப்பெண்கள் பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல, எத்தனை क्वेश्चन பேங்க்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும்? இல்ல, ஒரு 5 or 6 கொஸ்டின் பார்த்தாவே போதும். மார்ச் கொஸ்டின் மட்டும் நம்ம பார்த்தா போதும். அப்புறம் அதே மாதிரி இப்ப 12 மார்க்ஸ் क्वेश्चंसல ஒரு இது கம்பல்சரி அப்படின்னு ஒன்னு இருக்கு. அந்த ப்ளூ பிரிண்ட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. அந்த 12 மார்க்ஸ் கொஸ்டின் நம்பர் 45ல வந்து பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் அல்லது குறில் அல்லது நெடில்ன்ற மாதிரி கேட்கும். 45வது கொஸ்டின் முதல் பாடத்திலிருந்து வரும். இறுதி கணக்குகள், அது ஃபைனல் அக்கவுண்ட்ல இருந்து வாராக்கடன், வாரா இயக்கடன் ஒதுக்கு, தள்ளுபடி ஒதுக்குன்ற 3 இதுல இருக்கும். ஃபர்ஸ்ட் பாடத்துல வரும். அனதர் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பாடத்துல வரும். சிங்கிள் என்ட்ரி அல்லது ஒற்றை பதிமுறையில இருந்து வரும். இந்த 2 கொஸ்டின்ல ஏதாவது ஒண்ணு, ரெண்டுமே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அது அவங்களுக்கு தேர்வு எழுதுறவங்களுக்கு எது வந்து ரொம்ப சுலபமா இருக்கும், டைம் எவ்வளவு சேவ் ஆகுதோ அதை வச்சு அது கம்பல்சரி கொஸ்டின். அதுல கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு ஆகலாம். 5 கொஸ்டின்ல வந்து கம்பல்சரி அந்த 45 அட்டெண்ட் பண்ணி ஆகணும். இன்னொரு காலர் இணைப்புல இருக்காங்க, சென்னையில இருந்து ஜனனி. வணக்கம் ஜனனி, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். எனக்கு 2 டவுட்ஸ் இருக்கு காமர்ஸ்ல. அது என்னதுன்னா, காமர்ஸ் புக்ல இருக்கிறது அப்படியே எழுதணும், மனப்பாடம் பண்ணி எழுதணும், இல்ல மார்க் கொடுக்க மாட்டாங்கன்னு. நம்ம ஓனா கூட எழுதலாமா? அது ஒரு டவுட். ரெண்டாவது வந்துட்டு பாயிண்ட்ஸ்ல எழுதணுமா, இல்ல புக்ல இருக்கிற மாதிரி பேராகிராஃப்ல எழுதணுமா? ஓகே, வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பதில் சொல்லிடுறேன். இந்த ஓனா வந்து எழுதுறதை விட அதுல இருக்கிற இப்ப 20 மார்க் எடுத்து அமைப்பு கோட்பாடுகள்னா அமைப்பு கோட்பாடுகள்ல 14 பாயிண்ட் இருக்கணும். அதுல 10 பாயிண்ட் கம்பல்சரி அந்த புக்ல இருக்கிற பாயிண்ட் தான் கண்டிப்பா இருக்கணும். அது உள்ள இருக்கிறது அதுக்கு ரிலேட்டடான விஷயத்தை விளக்கம் கொடுத்தா போதும். புக்ல இருக்கிற மாதிரி விளக்கம் கொடுக்கலாம் கூட கண்டிப்பா அந்த மேல இருக்கிற சப்டைட்டிலுக்கு எடுத்த மாதிரியான முழுமையான விளக்கம் கண்டிப்பா இருக்கும். வாழ்த்துக்கள் ஜனனி. இனி அடுத்ததாக சென்னையிலிருந்து பிரியா. வணக்கம் பிரியா, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் வந்து என் பையன் வந்து இப்ப +2 படிக்கிறாரு இப்பதான்.
அக்கௌண்ட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி எல்லாமே கான்ட்ராக்ட் படிக்கிறாங்க ஃபுல்லா. நீங்க புக் பேக் படிக்கணும்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. அதுல வந்து இப்போ எல்லா சப்ஜெக்ட்லயுமே புக் பேக் படிச்சா போதுமா இல்ல கொஸ்டின் பேப்பர் ஃபாலோ பண்ணணுமா சார்? கணக்கு பதிவு அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் இந்த புக் பேக் கொஸ்டின் வந்து படிச்சு இல்லாம வந்து கணக்கு வந்து எப்படி ப்ராப்ளம் வந்து கரெக்டா ஓரியன்டா போட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு 1 மார்க் வந்து ஃபுல்லா கவர் ஆயிடும். நம்மளுக்கு நீங்க அது தனியா ஸ்பெஷலா சம்ஸ் வந்து கரெக்டா போட்டாலும் புக் பேக் கொஸ்டின் படிச்சாவே போதும், ஃபுல் மார்க் அந்த 31 முழுமையா எடுத்துடலாம். ஆனா வணிகவியலையும் அதே மாதிரி தான். வணிகவியல் புக் பேக் வந்து 209 கொஸ்டின் இருக்கும், 1 மார்க் கொஸ்டின். அந்த 209 கொஸ்டின் இல்லாம நம்ம ப்ரீவியஸ்ல படிச்ச அந்த 20 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா அதுல இருந்து 1 மார்க் கவர் ஆகும். முழுமையா புக் பேக் கொஸ்டினாவே நம்ம வந்து 40 கொஸ்டின்ல 30க்கு மேல எடுத்துடலாம். நம்ம வாழ்த்துக்கள் பிரியா. அடுத்ததா இந்த 20 மதிப்பெண்கள் கேள்வியை நீங்க 3 அட்டன் பண்ண வேண்டி இருக்கிறது இந்த 6 கொஸ்டின்ல. அதுலயும் ஒரு கம்பல்சரி வருது. இப்ப இந்த கம்பல்சரியை நம்மளால இக்னோர் பண்ணவே முடியாது அப்படிங்கிற பட்சத்துல எந்தெந்த சாப்டர்கள்ல இந்த கம்பல்சரி வரும், எந்தெந்த கொஸ்டின்ஸ்க்கு அதிக வெயிட்டேஜ் இருக்கு? கண்டிப்பா. இப்போ கம்பல்சரி கொஸ்டின் 20 மதிப்பெண்கள் வந்து 53. 53 கொஸ்டின் நம்பர் ஏ வரும் அல்லது பி வரும். கொஸ்டின் நம்பர் ஆ அல்லது ஆ அது வரும். 53 கொஸ்டின் நம்பர் ஆல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் வரும், சிங்கிள் என்ட்ரில இருந்து வந்து கண்டிப்பா வரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ப்ரீவியஸ்ல வந்து முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்ட்டும் ஃபைனல் அக்கௌண்ட் இறுதி கணக்குல போட்ட கணக்கை ஒத்தியே தான் ஓரியன்டா இருக்கும். அதனால மோஸ்ட்லி மெஜாரிட்டி கொஸ்டின் அதுதான் சூஸ் பண்றாங்க. செகண்ட் கொஸ்டின் இன்னொரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா கூட்டாண்மை, அதாவது பார்ட்னர்ஷிப், அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட். 2 பாடத்தை படிச்சாதான் அதுல ஏதாவது ஒரு கொஸ்டின் வரும். அதனால வந்து அது தேர்வு எழுதணும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதால செகண்ட் பாடத்தை எடுக்கிறதே வந்து மெஜாரிட்டியா எழுதுறாங்க. அதுவே நல்லதா இருக்கும். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பாடம் இன்னொரு 20 மார்க் அட்டன் பண்றதுக்கு அது ஈஸியா இருக்கும். இன்னொரு நேர் காத்திருக்காங்க விருதுநகரில் இருந்து ஐயனார். வணக்கம் ஐயனார், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம், சொல்லுங்க. இது 1 மார்க் வந்து என்ன கனெக்ட் பண்ணலாம்? இது என்ன சொல்றீங்க, கணக்கு பதிவியல் சொல்றீங்களா வணிகவியல் சொல்றீங்களா? சார் ரெண்டுமே புக் பேக் வந்து முழுமையா படிச்சுட்டு நம்ம வந்து கொஸ்டின் ஆன்சர் கரெக்டா இருந்தோம்னா எல்லாமே நம்மளுக்கு கவர் ஆயிடும். இப்ப 20 மதிப்பெண்கள்லயே நம்ம அதிகமா பேசலாம் நினைக்கிறேன். ஏன்னா அதுல கீழே இருக்கிற மாதிரியான அதே எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணுமா? இப்ப கணக்கு தவிர்த்து நான் தியரி கொஸ்டின்ஸ்ல சொல்றேன். இல்ல கண்டிப்பா வந்து அதுக்கான கீவேர்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செகண்ட் பாடத்துல சிங்கிள் என்ட்ரில ஒற்றை பதிவுரை என்றால் என்னன்னு ஒரு கொஸ்டின் கேக்குறாங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்சார் கணக்குகள் மற்றும் ரொக்க கணக்குகள் மற்றும் இந்த 2 வார்த்தை வந்து கண்டிப்பா இருக்கணும். அது எதிர்பார்க்க அந்த 2 கணக்கு மட்டும் மெயின்டைன் பண்ண தான் சிங்கிள் என்ட்ரின்ற மாதிரி இருந்தா அந்த கொஸ்டின் ஒரே சிங்கிள் என்ட்ரி தான் இருக்கும். இப்ப வாராக்கடன் என்றால் என்னன்னா பற்பல கடனாளி வந்து திரும்ப பெற இயலா கடன் வாராக்கடன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் 5 மார்க். இந்த கீவேர்ட்ஸ் அதுல கண்டிப்பா இருக்கணும். இந்த வரிசையில் ராமசுப்ரமணியம் இணைப்புல இருக்கிறார். வணக்கம் திரு ராமசுப்ரமணியம், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். காமர்ஸ் எப்படி சார் அதிகமாக கிடைக்கிறது? சார் காமர்ஸை பொறுத்த வரைக்கும் முதல் 6 பாடங்களை முழுமையா கவர் பண்ணாவே நம்ம வந்து 200 மதிப்பெண் எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் 6 லெசன்லயே நம்ம கவர் பண்ணாவே போதும். அதுலயே 4 கொஸ்டின் எதுனா போதும் 20 மார்க்ல ரீச் ஆயிடும். அதே மாதிரி வந்து 8 மார்க்ஸ்லயே வந்து ஃபர்ஸ்ட் 6 லெசனுக்குள்ளே வந்துடும். 4 மார்க்கும் அப்படியே கவர் பண்ணிடலாம் சார். 1 வேர்டு மட்டும் தான் அனைத்து கொஸ்டினே படிக்க வேண்டியது வரும். ஃபர்ஸ்ட் 6 லெசன் கான்சன்ட்ரேட் பண்ணாவே நம்ம முழு மதிப்பெண் எடுக்க முடியும். வாழ்த்துக்கள் திரு ராமசுப்ரமணியம். இனி அடுத்ததாக பொன்னேரியிலிருந்து கலைச்செல்வி. வணக்கம் கலைச்செல்வி, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். காமர்ஸ்ல வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். சொல்லுங்கம்மா. இப்ப வந்து டீச்சர்ஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அது வந்து மெரிட்ஸ்லயும் எங்க சார் கேட்டா அதுவும் எழுதலாமா, டீச்சர்ஸ் எடுத்து அதுவும் எழுதலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி எழுதலாமா சார்? அது மாதிரி சோல் ட்ரேடிங் கன்சர்ன் டீச்சர்ஸ் இருக்கு, அது மெரிட்ஸ் கேட்டா டீச்சர்ஸ் அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து மெரிட்ஸ் போட்டு எழுதலாமா சார்? கண்டிப்பா எழுதலாமா. இப்போ ஹையர் ஸ்டடீஸ்க்கு இப்போ சிஏ படிக்கிறதா இருந்தாலும் சரி, இனி ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த அக்கௌண்டன்சிலையும் காமர்ஸ்லயும் என்ன மாதிரியான இடங்கள் அதிகமான வெயிட்டேஜ் வரக்கூடியது? கணக்கு பதிவில் அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஃபைனல் அக்கௌண்ட் இறுதி கணக்குகள் வந்து எல்லா இடத்துலயுமே நம்மளுக்கு அப்ளை ஆகும். ஆனா இது 12ஆம் வகுப்புல முதல் பாடமா இது இருக்கு. அதனால இறுதி கணக்குல அதை வச்சுதான் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்றது. ஒரு கணக்கியல் முதல் என்னன்னா ஜேர்னல் குறிப்பேடு, அடுத்தது பேரேடு, பேரேடை தொடர்ந்து இருப்பாய் ட்ரையல் பேலன்ஸ், அதை தொடர்ந்து ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ், அது வியாபார லாபரண்ட கணக்கு, அப்புறம் இருப்பு நிலை குறிப்பு. இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கணக்கில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஜேர்னல் குறிப்பேடுன்னா அடுத்த லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து இருப்பு நிலை குறிப்பு. அதனால வந்து அது வந்து எல்லா இடத்துலயுமே நம்மளுக்கு அப்ளை ஆகும் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுது. அதனால ஃபர்ஸ்ட் பாடம் கண்டிப்பா வரும். அதை தொடர்ந்து பார்ட்னர்ஷிப், அது கூட்டாண்மை, சேர்ப்பு, விலகல், டெத் அண்ட் டிசோலியூஷன், இது மாதிரி வந்து செகண்ட் வால்யூம்ல வரும்.
இதுவும் வந்து ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து எல்லா இடத்துலயுமே இது நம்மளுக்கு அப்ளை ஆகும். இந்த கடைசி 9 பாடம், அது 9வது பாடம் தான் நிர்ம கணக்குன்னு சொல்லுவாங்க, கம்பெனி அக்கௌண்ட். இது வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல் ஆகும். மற்றபடி பிகாம்ஸ் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெப்ரிசியேஷன், தேய்மானம், இது எல்லாமே வரும். ரேஷியோ அனாலிசிஸ், நிதிநிலை அறிக்கை, இது எல்லாமே வந்து அடுத்த ஸ்டேஜ்ல வரும். அப்போ எந்த சாப்டர்ஸுமே ஒமிட் பண்ணக்கூடாது அப்படி? கண்டிப்பா சார், எல்லாமே வந்து ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கும். கண்டிப்பா ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு சாப்டர்ஸ் கண்டிப்பா நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இயர்லயோ செகண்ட் இயர்லயோ அது வந்து இப்போ ரேஷியோ அனாலிசிஸ் வந்து பிகாம்ல ஃபைனல் இயர்ஸ்ல வரும். அதே ஃபைனல் அக்கௌண்டோ கம்பெனி அக்கௌண்டோ ஃபர்ஸ்ட் இயர்லயே வரதுக்கான வாய்ப்பு. இப்போ சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுடைய டிப்ஸ் என்னவாக இருக்கும்? சென்டம் எடுக்கணும்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இருக்கிற இப்போ 20 மார்க்ஸ் வந்து 3 ஸ்கோர் பண்ணோம்னா அக்கௌண்டன்சில ஃபர்ஸ்ட் பாடம் இறுதி கணக்குகள், 2வது பாடம் ஒற்றை பதிவு முறை, அப்புறம் 5வது பாடம் ரொக்கத்திட்ட பட்டியல், கேஷ் பட்ஜெட். இதுமே 3 பாடம் 3 20 மார்க் எழுதிடலாம். அதே மாதிரி வந்து 12 மார்க் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அது 45 இல்ல அது ஃபர்ஸ்ட் பாடத்துல இருந்தோ அல்லது வந்து செகண்ட் பாடத்துல ஒன்று எழுதலாம். 52வது கொஸ்டின் இது ரெண்டுமே ப்ராப்ளம்ஸ் வரலாம். மற்றபடி 46, 47, 48 இது 3மே வந்து பாத்தீங்கன்னா தியரிட்டிக்கலா இருக்கும். 46 வந்து பாத்தீங்கன்னா தேய்மானம் ஏற்பதற்கான காரணங்கள் அல்லது தேய்மானம் நீக்க வேண்டிய தேவைகள். இந்த 2 கொஸ்டின் ஏதாவது ஒரு கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 48 பாத்தீங்கன்னா 47 ரொக்கத்திட்ட பட்டியல் என்றால் என்ன, அதன் நன்மை தன்மை, அதை நீக்க வேண்டிய தேவை, இது மாதிரி வரும். அடுத்து 48 தியாக விகிதத்துக்கும் ஆதாயத்துக்கும் உள்ள வேறுபாடுகள், அப்புறம் நிலை முதலுக்கும் மாறுபடுங்களுக்கு வேறுபாடுகள், நற்பெயரை பாதிக்கும் காரணங்கள். இந்த கொஸ்டினே வந்து 12 மார்க் நம்மளுக்கு கவர் ஆயிடும். 2 கொஸ்டின் எழுதிட்டு அந்த 3 கொஸ்டின் 2 சம்ஸ் போட்டாலே போதும். இனி சென்னையில இருந்து பிரீதா எனக்குடைய நேர் காத்திருக்காங்க. வணக்கம் பிரீதா, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் பிரீதா, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். இணைப்புல இருக்கீங்க. எனக்கு வந்து காமர்ஸ்ல வந்து ரொம்ப எனக்கு எப்படி மார்க் எடுக்கிறது தெரியல. சரி சொல்லுங்க. எனக்கு காமர்ஸ்ல எப்படி மார்க் எடுக்கிறதுன்னு தெரியல. சோ எனக்கு எல்லாத்துலயுமே 150க்கு மேல வந்து காமர்ஸ்ல எனக்கு வர மாட்டேங்குது. காமர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 3 லெசன் அதை 4 லெசன் கவர் பண்ண ஒரு 4 20 மார்க் நீங்க அட்டன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 4 லெசன் கவர் பண்ணாவே நீங்க 20 மார்க்கை அச்சீவ் பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 8 மார்க் கொஸ்டின் வந்து உங்களுக்கு 4வது பாடத்துல 2 வரும். வந்து ஃபர்ஸ்ட் பாடம் 3வது பாடம் 5வது பாடத்தை கவர் பண்ண உங்களுக்கு போடலாம். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் கரெக்டா சொன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லலாம். நம்ம எனக்கு வந்து காமர்ஸ் தான் ரொம்பவே இதுவா இருக்கு. ஏன்னா அது வந்து காலேஜ்ல வந்து நிறைய மார்க் எடுக்கணும்னு சொல்றாங்க. அதுக்காக தான் சார் பயமா இருக்கு. அதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பாடத்துல வந்து ஃபர்ஸ்ட் 4 பாடத்துல வந்து 20 மார்க்க படிக்கணும். என்ன பயமா இருக்குன்னு சொன்னா படிக்காம பயமா இருக்குங்களா, எப்படி சொல்றீங்க? மக்கப் பண்ணா ஏற மாட்டேங்குது சார். இல்ல மக்கப் பண்ண காமர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம லைஃப் ரிலேட்டட் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனியார் வாணிகம் என்னன்னா ஒரு ஒன் மேன் வந்து பிசினஸ் பண்ணா என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, என்ன மெரிட்டா டிமெரிட்ன்றது நம்மளுக்கு அது பிராக்டிகலா யோசிச்சு பாத்தீங்கன்னா நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஓகே, பயப்படாதீங்க பிரீதா, வாழ்த்துக்கள். அதுவும் நீங்க அடுத்ததாக ஒரு நேர் இணைப்புல இருக்கிறாரு. அதுக்கு முன்னால சுரேஷ் என்கிற நேர் இணைப்புல இருக்காரு. வணக்கம் சுரேஷ், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம் சார். சாரி சார், டவுட் கேட்கணும் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இப்போ 10th எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. சிஏ படிக்கணும்ன்றது ஆசை சார். பிளஸ் 1 என்ன குரூப் எடுக்கணும், என்ன ஃபாலோ பண்ணணும் தெரிஞ்சுக்கலாம் சார். சிஏ வந்து பாத்தீங்கன்னா முதல்ல காமர்ஸ் குரூப் எடுத்தவங்க தான் சிஏ படிக்கிற மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் குரூப் படிக்கிறவங்க கூட சிஏ படிக்கிற மாதிரி மேக்ஸ் இருந்தா கூட போதும்னு சொல்றாங்க. அது மோஸ்ட்லி வந்து மோஸ்ட்லி ஆர்ட்ஸ் குரூப் காமர்ஸ் அக்கௌண்டன்சி இருந்தா அவங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து பெனிஃபிட்டா இருக்கும். அதனால இந்த குரூப் எடுத்தாதான்றது அவசியம் இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் ஆர்ட்ஸ் காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி இருக்கிற சாப்டர் எடுத்து பெஸ்ட். ஓகே சார். அதுதான் ஏ குரூப் எடுத்தாக்கா பண்ண முடியாது, சி குரூப் மட்டும் தான் இருக்கணும். இல்ல மேக்ஸ் இருந்தா போதும்னு சொல்றாங்க. மேக்ஸ் இருந்தாலே போதும் சொல்றாங்க. ஓகே சார். ஓகே, தேங்க் யூ. இருந்து திரு விமல் இணைப்புல இருக்காரு. வணக்கம் திரு விமல், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஹலோ சார். சார் வணக்கம், சொல்லுங்க. நான் மாமல்லபுரத்துல பேசுறேன் சார். சொல்லு விமல். சார் எந்த தேதி சார் படிக்கணும் அக்கௌண்ட்ஸ்ல? அக்கௌண்டன்ஸ்ல தேரி பத்தி பாத்தீங்கன்னா 12 மதிப்பெண்கள்ல வந்து செகண்ட் பாடம், அது 3வது பாடம் தேய்மானம், அதே மாதிரி 5வது பாடத்துல வந்து ரொக்கத்திட்ட பட்டியல், அப்புறம் செகண்ட் வால்யூம்ல ஃபர்ஸ்ட் 2 பாடம் நிலை முதலுக்கும் ஆதாயத்துக்கும் உள்ள வேறுபாடுகள், தியாக விகிதத்துக்கும் ஆதாயத்துக்கும் உள்ள வேறுபாடு. இது மாதிரி 12 மதிப்பெண்கள் வினாக்களுக்கு மட்டும் இந்த 3 கொஸ்டின் 3 சாப்டர் பார்க்கணும். வேற எதுனா கொஸ்டின்? இல்ல வேற எதுவுமே இல்ல சார். சரி, படிக்கிறியாவா? ஓகே ரைட். வாழ்த்துக்கள் விமல். சரி, நீ அடுத்ததாக இப்போ லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்றவங்க இருப்பாங்க. ஆமா, பாஸ் ஆனா மட்டும் போதும், எனக்கு இதுல பெரிய ஒரு ஈடுபாடு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்னென்ன இடங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. கணக்கு பதிவுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்றவங்க நீங்க ப்ரீவியஸ்க்கு நம்ம அரசு தேர்வு சேர்ந்த முதல் இடைப்பருவ தேர்வு, காலாண்டு, 2ஆம் இடைப்பருவ தேர்வு,
அதே போல அரையாண்டு 3 இட திருப்புதல் தேர்வுகள் வச்சிருக்காங்க அரசு. இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருக்கிற கொஸ்டினை சால்வ் பண்ணி பார்த்தாவே அல்லது ஒரு கிளான்ஸ் ரிவிஷன் பார்த்தா போதும், வேற எதுவும் ரொம்ப பெருசா அரசு வச்சு இந்த கடந்த ஒரு ஆண்டு காலமா வச்சதே பார்த்தா போதும், அதுவே சரி. நீ முக்கியமா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த எக்ஸாம் ஹால்ல எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கறது. இப்போ கால்குலேட்டர்ஸ் கொண்டு வரக்கூடாது, வாட்ச் வந்து எலக்ட்ரானிக் குட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, அது மாதிரி பெல்ட்ஸ் நல்ல ஷூஸ் போட்டு போறது இது மாதிரி இருக்கக்கூடாது. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அரசு கலர் பென்சில் யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி பிளாக் அண்ட் ப்ளூ தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நீ அடுத்ததாக ஈரோட்டில இருந்து திரு சேகர். வணக்கம் திரு சேகர், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். என்னோட பையன் வந்து சார் 12th எழுதுறா. நீங்க வந்து தமிழ்லயே சொல்றீங்க, அவனுக்கு இங்கிலீஷ்ல வந்து அக்கௌண்டன்சி பாடத்துல என்னென்ன இம்பார்ட்டன்ஸ்? கண்டிப்பா சார், என்ன சொல்லுங்க நான் சொல்றேன். திரு சேகர், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். அதான் அந்த இங்கிலீஷ்ல வந்து அக்கௌண்டன்சில இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறான் என் பையன். 12th. ஓகே சார். அவர் வந்து தமிழ்ல சொல்லிட்டு இருக்காரு. ஆமா சார். தமிழ்ல வந்து சொல்றத வந்து அப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ணி இங்கிலீஷ் சொன்னா நல்லா இருக்கும். சரி சார், ஓகே சார். 2 லாங்குவேஜ் சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு முறை விளக்கம் அளிச்சா நல்லா இருக்கும். சரி சார். அதாவது அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சாப்டர் அதாவது ஃபைனல் அக்கௌண்ட் அண்ட் செகண்ட் சாப்டர் சிங்கிள் என்ட்ரி அண்ட் 5th சாப்டர் கேபிட்டல் பட்ஜெட். இந்த 3 சாப்டர்ல 20 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். 12 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து பேட் டெப்ஸ் 45 கொஸ்டின் அதுல போட்டோம்னா அடுத்து 52 இது வந்து கம்பெனி அக்கௌண்ட்ல இருந்து வரும். இந்த 2 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 12 மார்க்ஸ்ல வரும். அதே மாதிரி வந்து 5 மார்க் கொஸ்டின்ல 14 கொஸ்டின்ல வந்து 7 தியரிட்டிக்கலாவும் 7 சம்ஸா வரும். இது வந்து ஒவ்வொரு சாப்டர்ல ஒவ்வொரு சம்ஸ் ஒரு தியரிட்டிக்கலா வந்து இருக்கும். வாழ்த்துக்கள் திரு சேகர், உங்களுடைய மகனுக்கு வாழ்த்துக்கள். நீ அடுத்ததாக பழனியில இருந்து மணிமேகலை. வணக்கம் மணிமேகலை, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஹலோ மணிமேகலை, நீங்க இணைப்புல இருக்கீங்க, கேட்கலாம். சார், காமர்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சிருக்கோம், 4 கொஸ்டினும் அட்டெண்ட் பண்ண முடியுமாங்க சார்? கண்டிப்பா. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எந்தெந்த கொஸ்டின் படிச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா சார்? ஃபர்ஸ்ட் லெசன்ல எல்லா கொஸ்டினும் படிச்சாச்சுங்க சார். 4th லெசன்ல டிஃபரன்ஸ் பிட்வீன் வருதுங்க சார், அது மட்டும் படிச்சிருக்கோங்க சார். ஓகே ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் 4 லெசன் டிஃபரன்ஸ்லாம் கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்பு. ஃபர்ஸ்ட் பாடத்தை பொறுத்த வரைக்கும் அமைப்பு கோட்பாடுகள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு தொழிலமைப்புகள், டிஃபரன்ஷியல் பிசினஸ், இந்த ஃபர்ஸ்ட் பாடம். செகண்ட் பார்ட்ல சோல் அதாவது தனியால் வாணிகத்துல அந்த கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 4 பாடத்துல கவர் பண்ணா கண்டிப்பா வருமா. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்க படிச்சீங்கன்னா அது கண்டிப்பா வரும். இப்போ கால்குலேட்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறீங்க. அப்போ மேனுவலா தான் என்னுடைய கால்குலேஷன்ஸ் எல்லாம் நான் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ என்ன மாதிரி மாணவர்கள் ப்ரிப்பேர் ஆகணும்? உளவியல் ரீதியாகவும் சரி, இப்போ பாடங்கள் ரீதியாகவும் சரி. ஆமா, உளவியல் ரீதியாக ஸ்தானங்கள், அதாவது கரெக்டான வந்து 0 எங்க போனோம், அந்த 1 10 அப்படின்னு சொல்ற மாதிரி கரெக்டான டோட்டல் போட சொல்லி அல்லது சப்ஸ்ட்ராக்ட் போட சொல்லி வந்து கரெக்டா அதை வந்து ஸ்தானம் கரெக்டா போகணும். அப்பதான் வந்து மேனுவல் மிஸ்டேக் ஏற்படாம இருக்கும். கால்குலேட்டர் யூஸ் பண்ணாம நம்ம ஸ்பீடா போனாலும் வந்து டைமிங் கீப் அப் பண்ணாலும் வந்து அவங்க டோட்டல் போட சொல்லி வந்து கரெக்டான இடத்துல அதை என்ட்ரி போட்டாங்கன்னா அதை ஈஸியா ரெடியூஸ் பண்ணிடுவோம். அடுத்ததாக சென்னையில இருந்து நிரோஜா. வணக்கம் நிரோஜா, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஹலோ சார், நான் வந்து சம்ஸ் எல்லாமே அட்டெண்ட் பண்றேன், ஆனா 5 மார்க்ஸ்ல மட்டும் அந்த 3 தியரி அட்டெண்ட் பண்ணணும். கண்டிப்பா. சோ அதனால வந்து தியரி எந்த சாப்டர்ல இருந்து அட்டெண்ட் பண்ணா ஈஸியா மார்க் கிடைக்கும், 5 மார்க்ஸ் ஃபுல் மார்க் கிடைக்கும்? 5 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 சாப்டர் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 சாப்டர் வந்து 31, 32, 33 இந்த 3 பாடத்துல ஒவ்வொரு பாடமும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்ப 31 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாடம் அதாவது வாராக்கடன் என்றால் என்ன, இதுல இருந்து ஃபர்ஸ்ட் பாடத்துல வரும். வாராக்கடன் என்றால் கொடுக்க வேண்டிய செலவுகள், இது மாதிரியான கொஸ்டின் வரும். அதே மாதிரி செகண்ட் பாடத்துல வந்து செகண்ட் கொஸ்டின் வரும். 32, 33 வந்து தேர்ட் பாடத்துல வரும். அந்த ஃபர்ஸ்ட் 3 சாப்டர் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். வாழ்த்துக்கள் நிரோஜா. இனி அடுத்ததாக இறுதியா நீங்க மாணவர்களுக்கு இப்போ சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, லாஸ்டா பாஸ் ஆனா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, மொத்தமா பொதுவா காமர்ஸ்க்கும் அக்கௌண்டன்சிக்கும் சேர்த்து நீங்க கொடுக்கக்கூடிய டிப்ஸ் என்னவாக இருக்கும்? சென்டம் எடுக்கிறவங்களோட மாணவர்கள் ஒரு மதிப்பெண் வினாக்கள் வந்து முழுமையா வந்து எய்ம் பண்ண பார்க்கணும். நீங்க எல்லா கொஸ்டினும் வந்து கரெக்டா போட்டா கூட, ஏன்னா அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து முழுமையா நம்ம சால்வ் பண்ணோமா என்றதை வந்து அவங்க எக்ஸாம் சொல்லி அவங்க கரெக்டா தெரிஞ்சிடும். ஸ்டெப் மார்க்ஸ் உண்டு இல்லையா? ஸ்டெப்ஸ் மார்க் இருந்தா கூட அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் என்னன்னா வந்து ப்ராப்ளம் ஃபுல்லா டேலி ஆயிட்டாவே வந்து நம்மளுக்கு 20 மார்க்ஸ் உறுதின்றதா மட்டும் இருக்கலாம். ஆனா 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமா, அதனால சென்டம் எடுக்கிறவங்க வந்து 1 மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா ஸ்கோர் பண்ணணும். அதே மாதிரி பாஸ் ஆனா போதுன்றவங்க வந்து பாத்தீங்கன்னா தியரிட்டிக்கலா எடுத்தே பாஸ் பண்ணிடலாம். நீங்க ப்ராப்ளம்ஸ் டச் மேத்தமேட்டிக்ஸ் அந்த சம்ஸ் இல்லாம தியரிட்டிக்கலா பாஸ் பண்ணிடலாம். ஆமா ஆமா, கண்டிப்பா பாஸ் பண்ணலாம். இப்போ 30 1 மார்க் இருக்குன்னா அது இல்லாம 5 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா 7 தியரி வரும்.
அதனால 12 மார்க்ல ஒரு 3 தேரி வரும். இதுவே நம்மளுக்கு 100 மார்க் மேல வரதுக்கு வாய்ப்பு. ப்ராப்ளம் டச் பண்ணாமே அக்கௌண்டன்சில 100 மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்றி சார். ஓகே. பயமின்றி இந்த எக்ஸாம் எதிர்கொண்டீங்கன்னா நிச்சயமாக இந்த எக்ஸாம்ல மட்டுமல்ல எல்லாத்துலயுமே வெற்றி நிச்சயம். பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.